ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பில் இயல் 8 பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இயல் 8க்கான ஒரு விளக்கமும், அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த நியூ சிலபஸ் படி நம்ம எந்தெந்த சாப்டர் வந்து படித்தா போதும், என்னென்ன டாபிக் மட்டும் படிக்கணும், அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட், இதில் என்னென்ன தகவல் இருக்குது, இது போக என்னென்ன தகவல்கள் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதையும் வந்து நான் கொடுக்க போகிறேன். கையில் வந்து புக் இருந்தால் புக் எடுத்துக்கோங்க, இல்லை புக் இல்லை அப்படின்னா வந்து கையில் நோட் எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ ஒரு சில எக்ஸ்ட்ரா தகவல்கள் வந்து சொல்லுவோம். ஸோ சொல்ல சொல்ல அதை வந்து நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இயல் 8ல் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய செய்யுள் பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பராபர கன்னி. சரியா? பராபர கன்னி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயுமானவருங்க. தாயுமானவர் தான் வந்து இதை எழுதியிருப்பாரு. ஸோ இந்த பாடல் வந்து லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இது நீங்கள் பழைய புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது நியூ எடிஷனு. நீங்கள் பழைய புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வரிகளாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே ஒரு 2 வரி, இங்கே ஒரு 2 வரி. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 வரி. மொத்தம் இந்த 6 வரியும் ஒரே பாடலை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நியூ எடிஷனில் இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பாடலை பொறுத்த வரைக்கும், தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையாருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த பாடல் வரிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா எல்லா பாடல் வரியிலையுமே இந்த தாயுமானவர் எழுதிய இந்த பராபர கன்னியை பொறுத்த வரைக்கும் எல்லா வரிகளும் முடியும் போது பராபரமே 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 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? அன்பர் பணி செய்ய எனை ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பராபரமே பராபரமே பராபரமேன்னு வந்துச்சுனாலே தாயுமானவர் தான். சரியா? ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ள சொல்லும் பொருளும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை, அதுக்கப்புறம் கூர் அப்படின்னா மிகுதி, செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு அப்படின்னு அர்த்தம், ஏவல் அப்படின்னா தொண்டு. சரியா? பராபரமே அப்படின்னா மேலான பொருளே. ஓகேவா? ஸோ இதில் இந்த டாபிக்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. குளிர்ந்த கருணை, அதுக்கப்புறம் ஏவல் அப்படின்னா தொண்டு, அதுக்கப்புறம் பராபரமேனா மேலான பொருளே அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து ஈஸி தான். செம்மையருக்கு, சான்றோருக்கு, கூர்னா மிகுதி. ஸோ இதெல்லாம் வந்து எது கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கோ அதை வந்து கேட்பாங்க. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அடுத்து 2வது லைனுக்கு வந்து என்ன பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை தானே வந்து சேரும் அப்படிங்கிறாரு. அன்பு சார்ந்தவங்களுக்கு நான் தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அந்த நிலைமைக்கு என்னை நீ கொண்டு வந்துட்டீங்கன்னா நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு வந்து இவர் வந்து வேண்டுறாரு. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க பாருங்க. பணி அப்படின்னா தொண்டு. ஓகே, இது நம்மளுக்கு தெரியும். எய்தும் அப்படின்னா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது சொல்லும் பொருளும் 3rd லைன் பாருங்க. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படின்னு வந்து சொல்றாரு. என்னன்னா எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும், அல்லாமல் அப்படின்னா அதை தவிர அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேவா? ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. பாடல் எல்லாமே பராபரமேன்னு வரும், நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்து நூல்வெளியை பொறுத்த வரைக்கும் இப்பாடலை எழுதியவர் தாயுமானவர். ரைட்டுப்பா, நம்மளுக்கு தெரியும். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பெருங்கணக்காராக பணிபுரிந்தவர். ஓகேவா? சாரிப்பா, விஜய ரகுநாத சொக்கலிங்கனிடம் வந்து இவர் கணக்கு பிள்ளையா இருந்திருக்காரு. சரியா? பெருங்கணக்கரா வந்து பணிபுரிந்திருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்பகுதி வந்து தாய்மானவர் பாடல்கள் என்னும் நூலில் உள்ளது. சரியா? இப்போ நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பராபர கன்னி அப்படிங்கிறது தாய்மானவர் பாடல்கள் அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க. இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்பாடல்கள் பராபர கன்னி என்னும் தலைப்பில் உள்ளன. கன்னி என்பதற்கு 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை அப்படிங்கிறது பொருள். சரியா? அதாவது 2 வரியில வந்து அதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்கக்கூடியது தான் வந்து கன்னி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை என்னது? கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்பாங்கப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ எக்ஸ்ட்ரா தகவல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாய்மானவர் அருளால் பிறந்தவர் தான் இவர். சரியா? அதுக்கப்புறம் இவர் பிறந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. இவர் பிறந்தது வந்து நாகப்பட்டினம், அதாவது திருமறைக்காடு என்று அழைக்கப்படும் வேதாரண்யத்தில் தான் வந்து இவர் பிறந்திருக்காரு. இவரை இப்போ எங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராமநாதபுரத்தில் உள்ள லட்சுமிபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து இவரை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. இவருக்கு தெரிந்த மொழிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ், அதுக்கப்புறம் வந்து வடமொழி. ஓகேவா? தமிழும் வடமொழியும் வந்து இவருக்கு தெரிந்த மொழிகள். இவருடைய தந்தை பெயர் வந்து கேடிலியப்பர், தாயார் பெயர் வந்து கெஜவல்லி அம்மையார். ஓகேவா? ஸோ 2 வந்து நோட் பண்ணிக்கோங்க. கேடிலியப்பர்.
ஸோ இதெல்லாம் வந்து உள்ள இருக்காதுப்பா. கேடிலி அப்பர், கெஜவல்லி அம்மையார்ப்பா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இவருடைய மனைவி பேர் வந்து மட்டுவார் குழலி. ஓகேவா? ஸோ அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், இந்த உபநிடத கருத்துக்களை கூறியவர் வந்து இவர். சரியா? அதாவது தாயுமானவர். இந்த உபநிடத கருத்துக்களை விளக்கி கூறியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளலார். ஓகேவா? ஸோ இதையும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இது எதுக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்பப்போ அதை அங்கங்கே ஜாயின் பண்ணி படிச்சிடணும்ப்பா. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து லைட்டாக ட்விஸ்டடாக வந்தாலும் நம்மளால் ஈஸியாக வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியும். சரியா? ஸோ உபநிடத கருத்துக்களை கூறியவர் தாயுமானவர், உபநிடத கருத்துக்களை விளக்கி கூறியவர் வள்ளலார். ஓகேவா? இது ரெண்டும் வந்து சிம்பிள் டிஃப்ரென்ஸ் தான். அதனால் கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க. நம்ம மாற்றி போட்டுறக்கூடாது அந்த இடத்துல. சரியா? ஸோ இவ்வளோதான்ப்பா. இவரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா டாபிக் வந்து இவ்வளோ தான். இவருடைய பெயர் வந்து தாயுமானவர். தாயுமானவர் அருளால் வந்து பிறந்தவர். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் வந்து பெருங்கணக்கராக வந்து பணிபுரிந்தவர். சரியா? ஸோ எக்ஸ்ட்ரா டாபிக் எல்லாமே வந்து சொல்லியிருக்கு. இது போக இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இஸ்லாமிய தாயுமானவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவர் இருக்காரு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, குணங்குடி மஸ்தான். சரியா? குணங்குடி மஸ்தான் சாஹிப் எழுதி வச்சுக்கோங்க. மஸ்தான் சாஹிப். இவரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இஸ்லாமிய தாய்மானவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவருடைய பாடல்கள் நிறையா பாடுறது, வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி இவர் மேலே வந்து அதிக பற்று கொண்டவர் அவர். அதனால வந்து அவரை குணங்குடி மஸ்தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதாவது இஸ்லாமிய தாய்மானவர் அப்படின்னு சொல்லுவார். சாரி. இப்போ அடுத்தது வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தம் உயிர். சரியா? அடுத்து இன்புற்று பிளஸ் இருக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ இன்புற்று இருக்க. ஓகேவா? தான் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தான் கூட்டல் என்று. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல். கொஷினை வந்து முழுசாக ரீட் பண்ணான்ப்பா. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. எதிர்ச்சொல்னா சோம்பல்னா சுறுசுறுப்பு தான் வந்து எதிர்ச்சொல். ஓகேவா? ஸோ அடுத்து 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 ஸோ என்னென்ன தேவையோ எது எது முக்கியமாக பார்க்கணுமோ அதை மட்டும் பார்த்துட்டு டக்கு 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 டக்குன்னு போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து எதில் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான், எதில் அதிக டைம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதில் பாடல் வரி வந்து உங்களுக்கு முக்கியம் இல்லைப்பா. ஸோ பாடல் வரியை சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சு, போர் அடிக்குது அப்படின்னா. சொல்லும் பொருளை பொறுத்த வரைக்கும் சுயம் அப்படின்னா தனித்தன்மை அப்படின்னு அர்த்தம். உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவைகள் அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? ஸோ ரெண்டையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நூல்வெளியை பொறுத்த வரைக்கும் லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர் தான் கலீல் ஜிப்ரான். கவிஞர், நாவலாசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். சரியா? ஸோ இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இவரை பற்றி தான் மெயினாக பார்க்கணும். புவியரசு அப்படிங்கிறவரை பற்றி மெயினாக நம்ம பார்க்கணும். சரியா? கலீல் ஜிப்ரானை பொறுத்த வரைக்கும் இவர் கவிஞர், நாவலாசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த புவியரசு அப்படிங்கிற யாருன்னா, இப்பாடப்பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ புவியரசு அப்படிங்கிறவருடைய ஊர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர். சரியாப்பா? நோட் பண்ணிக்கோங்க. இவருடைய இயற்பெயர், புவியரசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெகநாதன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜெகநாதன் அப்படிங்கிற நோட் பண்ணிக்கோங்க. இவர் 2 தடவை வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காரு. ஓகேவா? 1 2007ல் மொழிபெயர்ப்புக்காக வாங்கியிருக்காரு. சரியா? 2007ல் மொழிபெயர்ப்புக்காக வாங்கியிருக்காரு. அதே மாதிரி 2009ல் கையொப்பம் அப்படிங்கிற நூலுக்காக வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஸோ இது 2 வந்து நோட் பண்ணிக்கோங்க. 2 தடவை வாங்கியிருக்காரு. ஸோ இதுதான்ப்பா, இவ்வளோதான்ப்பா இவரை பொறுத்த வரைக்கும். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் தீர்க்கதரிசி அப்படிங்கிற நூல்ல இருந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, பரிசு பெறும்போது உன் மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? கவலை, துன்பம். கவலை கிடையாது, துன்பம் கிடையாது, சோர்வு கிடையாது, மகிழ்ச்சி தான். ஓகேவா? வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும். கடினமாக பேசணுமா? கிடையாது. பேசினா உருப்படவே முடியாது. சிரிக்கவா? கிடையாது. நடக்கவா? கிடையாது. உழைக்க வேண்டும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ரைட். அடுத்து ஆல்ரெடி எல்லாருமே வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து என்னென்ன ஏரியா வந்து கவர் பண்ணணும், எது இம்பார்ட்டன்னு, எந்தெந்த இடத்த வந்து நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் ஓவரலாக அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறோம். சரியா? ஸோ இதுதான் மட்டும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இது வந்து நல்லா இருக்கும்பா. பசிப்பினி போக்கிய பாவை அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி. ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் வந்து நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா போதும். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து மணிப்பல்லவ தீவு, மணிமேகலை, தீவத்திலகை அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. இது என்னன்னா மணிமேகலா தெய்வம் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மணிமேகலை அப்படிங்கிறவங்கள
இந்த மணிப்பல்லவ தீவுல வந்து விட்டுருவாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து ஒரு தீவு இருக்கு அப்படின்னா, இந்த மணி இது இந்த தீவினுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மணிப்பல்லவ தீவு. சரியா? இதுல மணிமேகலை அப்படிங்கிறவங்கள இந்த மணிமேகலா தெய்வம் வந்து கொண்டு வந்து போட்டுரும். சரியா? அந்த தீவுக்குள்ள போட்டுரும். அந்த தீவுல யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தீவத்திலகை அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அங்க என்ன அவங்க பண்ணுவாங்க அப்படின்னா, புத்த பீடத்த வந்து பாதுகாத்து வருவாங்க. அதாவது இந்த புத்த பீடிகையையும் காவல் செய்து வருகிறேன். என்னுடைய பேர் வந்து தீவத்திலகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இவங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த மாரி மணிமேகலா தெய்வம் வந்து என்னைய வந்து கொண்டு வந்து இங்க போட்டுருச்சு. அப்படி வந்து சொல்லுவாங்க. நீ அதுக்கு அப்ப வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தீவுக்கு வந்து இந்த புத்த பீடிகையை வந்து வணங்க முடியும். நீ அந்த பெருமையை பெற்றிருக்கிறாய். சரியா? எல்லாராலயுமே வந்து இங்க வர முடியாது. ரொம்ப பெருமை மிக்கவர்கள் மட்டும் தான் இங்க வர முடியும். சரியா? ஸோ அதனால வந்து நீ வந்து ரொம்ப பெருமை செஞ்சவ அப்படின்னு நீ வந்து ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பூக்கள் நிறைந்த விளங்கும் இந்த பொய்கையை பார் அப்படின்னு வந்து காட்டுவாங்க. சரியா? தீவுத்திலகை. இதற்கு வந்து கோமுகி என்று பெயர். கோமுகி அப்படின்னா கோனா பசு, முகினா வந்து முகம். சரியா? பசுவின் முகம் போன்று வந்து இந்த பொய்கை வந்து இருக்கும். அதனால இதுக்கு பேர் வந்து கோமுகி அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்க வந்து ஒரு தண்ணீர் வடிகிற இடம் இருக்கு. அதாவது பொய்கைக்கு வேறு ஒரு சிறப்பும் உண்டு. வைகாசி திங்கள் முழு நிலா நாளில் இப்பொய்கை நீரின் மேல் ஓர் அரிய பாத்திரம் தோன்றும். அஃது ஆபு அஃது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமுத சுரபி அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது அல்ல அல்ல குறையாதது அமுத சுரபிங்கிறது அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு பாத்திரம் கிடைக்கும். அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஸோ இவங்க வந்து எல்லாருக்குமே வந்து நான் பசியாத்த போறேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ வந்தோன்னே ஆதிரை அப்படிங்கிறவங்களுடைய வீட்டுக்கு போய் முதல்ல வந்து அவங்கள்ட்ட உணவு வாங்குவாங்க. சரியா? இவ்வூரில் வாழ்ந்த கோவலன் மாதவியினுடைய மகள் தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணிமேகலை அப்படிங்கிறவங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். கோவலன் கண்ணகி கதை கேட்டிருப்போம். அதில் மாதவி அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட அவர் கொஞ்ச நாள் வந்து வாழ்வார். ஸோ அவங்க 2 பேருக்கும் பிறந்த மகள் தான் வந்து இந்த மணிமேகலை அப்படிங்கிறவங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படியே அவங்கள பற்றி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஆதிரை கேட்பாங்க. ஸோ இந்த சொல்லுவாங்க. சொல்லிட்டு இந்த பாத்திரம் என்னன்னு சொல்லும்போது மணிமேகலை வந்து இந்த மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி இது வந்து அமுத சுரபி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு என்கிட்ட இருந்து அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்கணும். நீங்கள் தான் முதல் சாப்பாடு போடணும். நான் இதை வச்சு அடுத்து அல்ல குறையாம வந்துகிட்டே இருக்கும். நான் இதை வச்சு எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போடுவேன். அப்படி வந்து ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம். உணவு கொடுத்தவர்களே உயிரே கொடுத்தவர்கள் என்பதனை உணர்ந்துள்ளேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? இதை கேட்ட ஆதிரை ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு, உங்கள் அறம் செழிக்கட்டும், மக்களின் பசிநோய் ஒழியட்டும், இதோ இப்போதே அமுத சுரபியில் நான் உணவை இடுகிறேன் அப்படின்னு சொல்லி உணவு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அல்ல அல்ல குறையாம உணவு வந்துகிட்டே இருக்கும். இவங்க போய் எல்லாரும் பார்வை உடல் உடல் குறைவுள்ளவங்க, நோயாளிகள், பார்வை குறைவுள்ளவங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க, ஏழைகள் எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போட்டுட்டு அரண்மனைக்கு போவாங்க. அரண்மனைக்கு எங்கே போவாங்கன்னா சிறைக்கு போவாங்க. சிறைக்கு போய் சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு சிறை காவலர் வந்து மன்னர்கிட்ட ஓடி வந்து, மன்னா இந்த மாதிரி மணிமேகலை அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து சாப்பாடு போடுறாங்க. அவங்க கையில வந்து ஒரு பாத்திரம் வச்சிருக்காங்க. அந்த பாத்திரத்துல அவங்க அல்ல அல்ல சாப்பாடு வந்துகிட்டே இருக்கு. சின்னோண்டு பாத்திரம் தான் மன்னா. ஆனா நம்ம சிறையில இருக்கிற எல்லாத்துக்கும் சாப்பாடு குடுத்துட்டாங்க மன்னா. அப்படின்னு சொன்னா மன்னர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த பொண்ண வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோனே, அந்த பொண்ணு வருவாங்க. நீ யாரும்மா? எப்படி உனக்கு இந்த பாத்திரம் கிடைச்சுச்சு? எப்படி இவ்வளோ பேருக்கு வந்து நீ சாப்பாடு போடுற? அப்படின்னு கேட்கும்போது, அவங்க நடந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாரி மணிப்பல்லவ தீவு, இதுதான் வந்து அமுத சுரபி. இப்படி சொல்லும்போது, எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதனால வந்து, "உனக்கு என்ன வேணும் கேளு" அப்படிங்கிறம்போது, "அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? என்ன வேணும் கேளு" அப்படின்னு சொல்லும்போது, "வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. புத்தர் பிறந்த அறம் போதிந்த பூமி இது. எவை நன்மைகள், எவை தீமைகள் என்பவற்றை எல்லாம் தக்க அறிஞர்களைக் கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும்." சரியா? மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநெறி கல்வியை அளிக்க வேண்டும். அதாவது சிறைச்சாலைகள்ல வந்து அவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பளிக்கணும். அவங்களுக்கு வந்து அறத்த வந்து நம்ம சொல்லிக் குடுக்கணும். எப்படி நடந்துக்கணும், மத்தவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், கல்வி நெறிகள வந்து எப்படி கத்துக்கணும். ஸோ இந்த மாரி ஒரு ஜென்ரலான நாலேட்ஜ் குடுத்து அவங்கள வந்து திருத்தணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இத வந்து நீங்க எனக்கு வந்து செஞ்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் கண்டிப்பா செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாரி மன்னர் வந்து உறுதி குடுப்பாரு. ஓகேவா? ஸோ இதான் வந்து இந்த கத. இந்த கதை வந்து ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா தமிழ்ல மத்த இலக்கியத்துல வந்து நம்மளுக்கு கவர் ஆகும். சரியா? ஸோ மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு வந்து மணிப்பல்லவ தீவு. சரியா? மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யாரு? அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேவா? பார்ப்போம். எத்தன பேர் வந்து சரியா கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மணிமேகலையை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யாரு? சாப்பாடு போட்டிருப்பாங்க. மணிமேகலையினுடைய சட்டியில வந்து ஒருத்தவங்க முதல்ல சாப்பாடு போட்டிருப்பாங்க. அது யாரு? அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாதம். இந்த லெசன்லாம் வந்து தேவையில்லங்க. இது சும்மா வந்து நீங்க பொழுது போகல அப்படின்னா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நூல்வெளி மட்டும் பார்த்துக்கோங்க. எஸ் ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர் தான் வந்து இந்த எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் வந்து அதிகமா நீண்டுகிட்டே போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் முதலிய ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். சரியா? ஸோ இந்த 4 நூல்களை வந்து மெயினாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து மெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இக்கதை வந்து தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. சரியா? இந்த கதை எங்கே இருக்குது அப்படின்னா தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது மட்டும்தான். ஓகேவா? அடுத்து ஸோ எது எது இம்பார்ட்டன்ட்ங்கிறது நம்ம பார்த்துக்கிறோம். சரியா? ஸோ எல்லாத்துலேயும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம அதிக நேரம் செலவழித்து. ஸோ பெயர்ச்சொல் இலக்கணம்ப்பா. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா இதில் வந்து மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவை அனைத்து பெயரை குறிக்கின்றன. இவை அனைத்தும் பெயரை குறிக்கின்றன. ஏதாவது ஒரு பெயரை வந்து குறிக்குது. சரியா? மரம்னா மரம், பள்ளிக்கூடம்னா பள்ளிக்கூடம், சித்திரைனா சித்திரை மாதம். சரியா? கிளைனா மரத்தினுடைய கிளை, இனிப்புனா இனிப்பான உணவு, பாடுதல்னா பாடிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெயரை வந்து குறிக்குது. இவ்வாறு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் தான் வந்து பெயர் சொல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? இந்த பெயர் சொல் வந்து 6 வகைப்படும்பா. அதாவது 6 டைப்ஸ் ஆஃப் பெயர் சொல் வந்து இருக்கு. சரி, அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருட்பெயர் ஒரு பொருளை குறிக்கிறது, இடப்பெயர் ஒரு இடத்தை குறிக்கிறது, காலப்பெயர் ஒரு டைம் பீரியடை குறிக்கிறது, ஒரு டைமிங்கை குறிக்கிறது. ஓகேவா? சினைப்பெயர்னா அதாவது உறுப்புகளை குறிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ மனிதன்னா மனிதனுடைய கை, கண்ணு, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு வண்டினா வண்டியினுடைய சக்கரம், அந்த வண்டியினுடைய இன்ஜின், இந்த மாதிரி அந்த அந்த உறுப்புகளை குறிக்கிறது சினைப்பெயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பண்பு பெயர்னா அந்த பண்புங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அந்த தன்மையை குறிக்கிறது. இவங்க வந்து அன்பானவங்க, இவங்க வந்து கருணையானவங்க, ஸோ இது வந்து மெதுவாக உள்ளது. ஸோ இந்த மாதிரி அதனுடைய தன்மையை குறிக்கிறது பண்பு பெயர். அதுக்கப்புறம் தொழில் பெயர்னா நம்ம செய்கிற தொழில், அதாவது பாடுறது, ஆடுறது, ஓடுறது, குதிக்கிறது, இது எல்லாமே வந்து தொழிற்பெயரில் வந்து வரும். சரியா? ஸோ இப்போ பொருட்பெயர்னா என்ன அப்படின்னா பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். இது உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும். ரொம்ப முக்கியப்பா, இதை நோட் பண்ணிக்கோங்க. உயிருள்ள பொருளையும் குறிக்கும், உயிரில்லாத பொருளையும் குறிக்கும். எப்படின்னா மரம், செடி, மயில், பறவை. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து உயிருள்ள ஒரு பொருட்கள். அதாவது மரம், செடி, மயில், பறவை, இது எல்லாமே உயிருள்ள பொருட்கள். இப்போ இதிலே வந்து இன்னும் உயிரில்லாத பொருட்கள்லாம் என்ன சேர்க்கலாம்? புத்தகம். ஓகேவா? ஸோ அடுத்தது நாட்காலி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உயிர் இல்லாத பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, அடுத்து இடப்பெயர் அப்படின்னா ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர், அதாவது இடப்பெயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, சரியா, வீடு. ஸோ இந்த மாதிரி மதுரை, தேனி, திருச்சி. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்தை குறிக்கிறது, ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்தை குறிச்சிச்சு அப்படின்னா அது வந்து இடப்பெயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது காலப்பெயர். காலப்பெயரை பொறுத்த வரைக்கும் காலத்தை குறிக்கும் பெயர் வந்து காலப்பெயர். ஒரு காலத்தை குறிக்கும், அதாவது டைமிங், நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு, நாள், தினம், அதுக்கப்புறம் வந்து மாலை, காலை, இரவு, மதியம். ஸோ இந்த மாதிரி ஒரு காலத்தை, ஒரு பீரியடை குறிக்கக்கூடிய சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சினைப்பெயர் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான்ப்பா. பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் வந்து சினைப்பெயர். பொருளினுடைய உறுப்பை வந்து குறிக்க, இப்போ மனிதன்னா கண், கை, அதுக்கப்புறம் வந்து ஒரு மரம் அப்படின்னா அதில் உள்ள இலை, கிளை. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு ஒரு பொருளினுடைய உறுப்புகள், அதனுடைய பார்ட்ஸை குறிக்கிறது வந்து சினைப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பண்பு பெயர். பண்பு பெயர்னா அதிலே இருக்குப்பா. பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் வந்து பண்பு பெயர்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பொருள் வந்து என்ன பண்புல இருக்கு, என்ன என்ன ஷேப்ல இருக்கு, என்ன அதனுடைய அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, ஓகேவா? ஸோ அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது தான் சரியான விளக்கமாக இருக்கும். அதாவது வட்டம், சதுரம், செம்மை, நன்மை, தீமை, கொடுமை. ஸோ இந்த மாதிரி அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத குறிக்கிறது பண்பு பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து தொழிற்பெயர் அப்படின்னா தொழிலை குறிக்கும் பெயர் வந்து தொழிற்பெயர் எனப்படும். படித்தல், ஆடுதல், நடித்தல், ஓடுதல், குதித்தல், இந்த மாதிரி எல்லாமே வந்து தொழிற்பெயரில் வரும். சரியா? ஸோ இங்கே பாருங்க, அறுவகை பெயர் சொற்களுக்கான சான்றுகளை வாக்கியத்தில் அமைத்து எழுதுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவியா வந்தால். காவியா அப்படிங்கிறது ஒரு
பொருட்பெயர். சரியா? காவியா அப்படின்னா யாருப்பா? ஒரு பொருள். அவங்க வந்து உயிர் உள்ள பொருளா, உயிர் இல்லாத பொருள் 2லயுமே சொல்லலாம். அடுத்து காவியா பள்ளிக்கு சென்றாள் அப்படின்னா, பள்ளி அப்படிங்கிறது என்ன? இடப்பெயர். பள்ளிங்கிறது ஒரு இடம். அப்ப ஒரு இடப்பெயர். பள்ளி தொடங்கும் நேரம் காலை 9 மணி அப்படின்னா, மணி காலத்த குறிக்கிறது. அப்ப காலம். பீரியட குறிச்சா அது டைம். அப்பனா காலப்பெயர். அடுத்து காவியா தலையை அசைத்தாள் அப்படின்னா, தலைனா என்னது? உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அப்ப உறுப்ப குறிக்கக்கூடியது என்னது? சினைப்பெயர். ஓகேவா? ஸோ பயிர்கள் பசுமையாக உள்ளன. பசுமைனா என்னது? பண்பு. அதனுடைய தன்மை. பயிர்கள் வந்து பசுமையா இருக்கு. பயிர்கள் வந்து வாடி இருக்குது. பயிர்கள் வந்து காஞ்சு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது எல்லாமே வந்து அதனுடைய தன்மைய குறிக்குது. பயிர்களுடைய தன்மைய வந்து இப்ப பயிர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா, நம்ம பொருட்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்ப பசுமையாக இருக்கு. பசுமைய குறிக்கும்போது, அதனுடைய தன்மைய குறிக்கும்போது, இது பண்பு பெயர். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. இதெல்லாம் வந்து ஈஸியா மார்க் இருக்கக்கூடிய ஏரியா. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். லென்த்தா வீடியோ வந்து சொல்றேன் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு மைண்ட்ல வந்து நிக்கணும். சரியா? எக்ஸாம்ல அந்த 3 மணி நேரத்துக்குள்ள அது எப்படியாவது உங்களுக்கு ஞாபகம் வந்துரணும். சரியா? நீங்க எவ்வளோ படிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. நான் ஆல்ரெடி சொன்னது தான். எக்ஸாம் ஹால்ல அந்த 3 மணி நேரம் நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய ரிசல்ட்ட வந்து மாத்தும். சரியா? ப ஒரு 20, 30 புக் வந்து மொத்தமா படிச்சுட்டு போயிருப்பாங்க. இந்த ஸ்கூல் புக் மட்டும் இல்லாம வெளியில எங்கெங்கேயோ இருந்துலாம் படிச்சிருப்பாங்க. ஆனா எக்ஸாம்ல அந்த ஒரு 3 மணி நேரம் அவங்களால சரியா பண்ண முடியல அப்படின்னா, அவங்க ஃபெயில் தான். ஓகேவா? ஸோ வெறும் 6த் டூ 12த் வரைக்கும் இந்த ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போவாங்க ஒரு சில பேரு. ஆனா எக்ஸாம் ஹால்ல உள்ள தரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வருவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமோ உன்ன கூட லூஸ் பண்ணாம தரமா அடிச்சுட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியா போஸ்டிங் கிடைக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து இதுல உள்ள முக்கியமான ஒரு ட்ரிக். இத வந்து நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். அத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நடனம் அடுத்தது பார்ப்போம். நடனம் ஆடுதல் அப்படின்னா சிறந்த கலை. ஆடுதல்னா என்னது? தொழிற்பெயர். ஆடுதல்னா ஒரு வேலைய செய்றோம். பாடுதல்னா என்னது? ஒரு வேலைய செய்றோம். சரியா? ஸோ அப்ப வந்து நடனம் ஆடுதல் அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர். சரியா? ஸோ இதுக்கப்புறம் வந்து 2 இருக்குப்பா. அதாவது இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னு சொல்லி 2 இருக்குப்பா. இடுகுறி பெயர் என்ன அப்படின்னா, சில பொருள்களுக்கு வந்து காரணமே இல்லாம பெயர் வச்சிருப்பாங்க நம்மளுடைய முன்னோர்கள். ஸோ அது எல்லாமே வந்து இடுகுறி பெயர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த இடுகுறி பெயர்கள்ல 2ஆ பிரியும்பா. ஒண்ணு இடுகுறி பொதுப் பெயர்கள், இன்னொன்னு இடுகுறி சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி பிரியும். சரியா? இந்த இடுகுறி பொதுப் பெயர்கள்னா என்னன்னா, ஒரு ஒரு பெயர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவா சொல்றது. சரியா? இப்போ ஒரு ஒரு விஷயத்த சொன்னோம்னா, அது எல்லாத்துக்குமே பொதுவா பொருந்தும். சரியா? அதுக்குள்ள நெறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கும். அந்த மாரி. சிறப்பு பெயர்னா, ஒரு விஷயத்த மட்டும் குறிப்பிட்டு சொல்றது. சரியா? இப்ப பூ அப்படின்னா இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னா, இப்ப பூன்னு சொன்னோம்னா, பூல எவ்வளோ வகைகள் இருக்கு? நெறையா பூ இருக்கு. மல்லிப்பூ, சாமந்தி பூ, செவ்வந்தி பூ, முல்லைப்பூ இந்த மாரி நெறைய பூ இருக்கு. ஆனா பொதுவா பூன்னு வந்து சொல்லுவோம். சரியா? அப்ப அது வந்து இடுகுறி பொதுப்பெயர். இடுகுறி சிறப்பு பெயர்னா, மல்லிப்பூ, செவ்வந்தி பூ, அரளிப்பூ. ஸோ இந்த மாரி ஒரு குறிப்பிட்டு சொல்றது. முல்லைப்பூ அப்படின்னு வந்து குறிப்பிட்டு சொன்னோம்னா, அது இடுகுறி சிறப்பு பெயர். இப்ப காரண பெயர் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காரணத்தோட இப்ப நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒரு காரணத்தோட வந்து வச்சிருப்பாங்க. சரியா? அது வந்து காரண பெயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுலயுமே வந்து 2 இருக்கு. காரண பெயர்லயே வந்து பொது பெயரும் இருக்கு. இதே மாரி சிறப்பு பெயரும் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ இப்ப வந்து நம்ம உள்ள வந்து பார்க்கும்போது அத பார்ப்போம். இடுகுறி பெயர் என்ன அப்படின்னா, நம் முன்னோர் சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் சில பெயர்களை இட்டு வழங்கினர். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள் எனப்படும். சரியா? ஸோ என்ன எக்ஸாம்பிள் பாருங்க. மண், மரம், காற்று. மண்ணுன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. மரம்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? தெரியாது. காற்றுன்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? தெரியாது. இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் என இடுகுறி பெயர் 2 வகைப்படும். சரியா? ஸோ இந்த மாரி காரணமே இல்லாம ஒரு பெயர் வச்சு வழங்கிட்டு இருப்போம். ஸோ அதுதான் வந்து இடுகுறி பெயர். ஸோ அந்த இடுகுறி பெயர் வந்து 2ஆ பிரியும். சரியா? 2ஆ பிரியும்போது, ஒண்ணு பொது பெயருங்க. பொது பெயர்னா என்னன்னு பாருங்க. எக்ஸாம்பிள் மரம், பழம். அதாவது நம் முன்னோர் காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பொதுப் பெயர் எனப்படும். சரியா? எந்த காரணமும் இல்லாம ஒரு பொருளுக்கு பொதுவான பெயரா வந்து கருதுனது தான் வந்து இந்த இடுகுறி பொதுப் பெயர்ன்னு சொல்றாங்க. இப்ப மரம் அப்படின்னா, மரத்துல எத்தன வகைகள் இருக்கு? ஆலமரம், அரச மரம், புங்க மரம், மாங்கா மரம், வாழை மரம் இந்த மாரி ஏகப்பட்ட மர வகைகள் வந்து இருக்கு. சரியா? ஸோ இந்த மரத்துல வந்து இதுக்கான பொது பேர் என்ன? மரம் அப்படின்னு வந்து குடுத்துட்டாங்க. அதே மாரி தான் பழமும். சரியா? எவ்வளவோ பழங்கள் இருக்கு. மாம்பழம் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு,
நெறைய பழங்கள் இருக்கு. சரியா? ஏகப்பட்ட பழங்கள் இருக்கு. ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. இந்த மாரி ஏகப்பட்ட பழ வகைகள் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் என்ன பொதுவான பேர் என்ன? பழம் அப்படின்னு வந்து குடுத்துட்டாங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது எதுக்காக வச்சாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. மரம்ங்கிறது ஏன் வச்சாங்கங்கிறது தெரியாது. பழம்ங்கிறது ஏன் வச்சாங்கங்கிறது தெரியாது. அதுக்கான சரியான காரணமும் கிடையாது. ஸோ ஆனா வந்து இது வந்து பொதுவா இருக்கக்கூடிய பெயர் அப்படிங்கிறனால பொது பெயர். இப்ப இதுலயே இந்த இடுகுறியில சிறப்பு பெயர்னா என்ன வரும் அப்படின்னா, நம் முன்னோர் காரணம் ஏதுமின்றி சிறப்புத்தன்மை கருதி ஒன்றனுக்கோ அல்லது ஓர் இனத்திற்கோ இட்டு வழங்கிய பெயர் தான் வந்து இந்த இடுகுறி சிறப்பு பெயர்கள். ஒன்ன சுட்டி காய்க்கிறது, இல்ல அந்த ஒரு இனத்த வந்து சுட்டி காட்டக்கூடியது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படியே அப்ப வந்து மா அப்படின்னா ஒரு இனத்த மானா மாம்பழம், மாங்காய் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு இத மட்டும் சொல்லக்கூடியது. சரியா? அதாவது மரத்திலே வந்து அப்படின்னா மாமரம்னா, மாமரத்த மட்டும் சுட்டக்கூடியது. வாழை அப்படின்னா, வாழைய மட்டும் சுட்டக்கூடியது. பழத்தில வந்து வாழை மட்டும் சுட்டக்கூடியது. சரியா? ஸோ அப்ப வந்து இடுகுறி சிறப்பு பெயர்ங்கிறது இதுதான். ஓகேவா? அடுத்தது காரண பெயர். நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதி சில பெயர்களை இட்டனர். சரியா? காரணம் கருதி வச்சாங்கப்பா. சரியா? இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் தான் வந்து நம்ம காரண பெயர் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. நாற்காலி, கரும்பலகை. இப்ப நாற்காலினா என்ன? அதுக்கு வந்து 4 கால்கள் வந்து இருக்கும். சரியா? 4 கால் இருக்கும். அதனால நாற்காலி. கரும்பலகைனா என்ன? அது போர்டு ஃபுல்லா வந்து கருப்பா இருக்கும். அது வந்து ஒரு பலகை. அப்ப கரும்பலகை அப்படின்னு சொல்லி வச்சாங்க. சரியா? இது காரண பொதுப்பெயர், சிறப்பு பெயர்ன்னு 2 வகையா பிரியும். இந்த காரண பெயரும், பொதுப்பெயர், சிறப்பு பெயர்ன்னு 2 வகையா பிரியுமாப்பா. காரண பொதுப்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருட்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொதுப்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு காரணத்தோட இருக்கும். ஆனா அது வந்து பொதுவா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப நல்லா யோசிச்சு இப்ப இந்த இத பாருங்க. மரம். மரம் பார்த்துட்டோமா? ஸோ அடுத்து வந்து பறவை, அணி. ஓகேவா? ஸோ இப்ப பறவைலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது பறக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து பறவை. சரியா? ஸோ ஆனா வந்து நெறைய பறவைகள் இருக்குல்ல. எவ்வளவோ வகை பறவைகள் இருக்கு. அப்ப இது பொதுவா வந்து பறவைன்னு மட்டும் வச்சுட்டாங்க. சரியா? ஸோ இத குறிப்பிட்டு நம்ம சொல்றோம். இப்ப காரண பொதுப்பெயர்லே வந்து இது வந்து நம்ம பொதுவா சொல்றது. இப்ப குறிப்பிட்டு நம்ம சொல்றோம். மயில சொல்றோம், கழுக சொல்றோம், பருந்த சொல்றோம், அதுக்கப்புறம் வந்து கிளிய சொல்றோம். ஒரு காக்காவ சொல்றோம். ஒரு இந்த மாரி பறவைகள்ல குறிப்பிட்டு சொல்றோம்னா, அது காரண சிறப்பு பெயர் அப்படின்னு வந்து வரும். சரியா? ஸோ அத இப்ப பின்னாடி பார்ப்போம். வருது பாருங்க. காரண சிறப்பு பெயர்னா என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருள்கள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயராகும். சரியா? ஒரு பொருள மட்டும் குறிப்பிட்டு சொல்வது தான் வந்து காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வளையல், மரங்கொத்தி. சரியா? அப்ப வளையல் அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். ஒரு பொருள மட்டும். மரங்கொத்தி அப்படின்னா, ஒரு பறவைய மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். மரங்கொத்தின்னா அது ஒண்ணு தான். ஓகேவா? ஸோ அது வந்து பொதுவானது இல்ல. குறிப்பிட்டு மரங்கொத்திய மட்டும் சொல்லக்கூடியது. அப்படின்னா காரண சிறப்பு பெயர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ இதுக்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க இத பொறுத்தவரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இடுகுறி பெயரை வட்டமிடுக அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. இங்க இடுகுறி பெயர் என்ன? முக்காலி, மரங்கொத்தி கிடையாது, முக்காலி கிடையாது, பறவை கிடையாது, மண் தான் வந்து காரண பெயர் வட்டமிடுக. காரண பெயர்னா என்ன? மரம், வளையல், சுவர், யானை. காரண பெயர்னா வளையல். ஓகேவா? ஏன்னா வளைஞ்சிருக்கும். அப்பனா வளையல், சுவர் கிடையாது, யானை கிடையாது, மரம் கிடையாது. ஓகேவா? இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. சரியா? அதாவது காரணம் இல்லாம இருக்கணும். ஆனா சிறப்பா இருக்கணும். ஒன்றை மட்டும் குறிக்கக்கூடியதா இருக்கணும். வயல் வராது. ஏன்னா நெறைய வயல் வகைகள் வந்து இருக்கும். மீன் கொத்தி வராது, பறவையும் வராது. அப்ப வாழை தான். ஓகேவா? ஆன்ஸர் வந்து வாழை. ஸோ அப்படியே நம்ம கீழ வந்தோம் அப்படின்னா இது ரொம்ப முக்கியங்க. மொழியை ஆள்வோம் தான் வந்து நம்ம எல்லா இயல்லயும் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பகுதி. ஸோ நீங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தது முக்கியம் இல்ல. ஸோ இந்த இடத்த பார்க்குறது ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். ஸோ கவனமா பாருங்க. சரியா? ஸோ அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சரியா? இதுக்கான வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அகர வரிசைனா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க என்னங்கிறத இது ஹோம் ஒர்க்கா வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சுட்டு கீழ கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. சரியா? ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு இது ஈஸியா வந்து புரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோம் ஒர்க்கு. நீங்க எப்படிங்கிறத முடிச்சுட்டு ஆன்ஸர் வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தது பாருங்க. இதுல வந்து பின்வரும் வாக்கியங்களில் உள்ள அறுவகை பெயர்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? கைகள் இரண்டும் பிறர்க்கு உதவவே என சான்றோர் கருதினர். கைகள் அப்படின்னா வந்து நம்மளுடைய ஒரு உறுப்ப குறிக்குது. அப்ப இது என்ன பெயர் அப்படின்னா சினை பெயர். ஓகேவா? நம்மளுடைய உறுப்ப குறிக்குது. அடுத்து பாருங்க. அறம், பொருள், இன்பம், வீடு அடைதல் நூலின் பயனாகும். அடைதல் அப்படிங்கிறது ஒரு வேலைய குறிக்குது. அப்பனா இது வந்து தொழில் பெயர். நான் ஷார்ட்டா எழுதுறேன்ப்பா. நான் சொல்ல சொல்ல நீங்க எழுதிக்கோங்க. சரியா? மிஸ் பண்ணிடாதீங்க.
அறிஞர்களுக்கு ஒரு நிமிஷம்ப்பா. அறிஞர்களுக்கு அழகு கற்றுணர்ந்த அடங்கல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது அறிஞர்களுக்கு அழகு கற்றுணர்ந்த அடங்கல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப இங்க என்ன வரும் நம்மளுக்கு? அழகு எடுத்துக்கலாமா? அழகுனா பண்பு பெயர்ல வரும். சரியா? ஸோ இங்க வந்து மார்க் பண்ணாம குடுத்துருக்காங்க. அழகு அப்படின்னா பண்பு பெயர்ப்பா. இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீதி நூல் பயில் என்கிறார் பாரதியார். பாரதியார்ங்கிறது ஒரு பொருள். அப்ப பொருட்பெயர். பொருட்பெயர். ஓகேவா? ஸோ அடுத்தது மாலை முழுதும் விளையாட்டு. மாலை அப்படிங்கிறது காலப்பெயர். காலம். காலப்பெயர். சரியா? அடுத்து அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். எதுப்பா? அன்பு நிறைய உடையவர்கள். அப்ப அன்புனா என்னப்பா? பண்பு. அது வந்து ஒரு தன்மை. அப்ப பண்பு பெயர். ஓகே. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? சரி. அடுத்து போலாம். இத பாருங்கப்பா. பாடலை படித்து அறுவகை பெயர்களை கொண்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஸோ இதில தான் இருந்தெல்லாம் கேள்விகள் வரும். சரியா? ஸோ அதுக்காக தான் நம்ம இயல் வைஸ் பார்க்குறோம். விடியலில் துயில் எழுந்தேன். விடியலில் அப்படின்னா ஒரு காலத்த குறிக்கிறது. அப்ப காலப்பெயர். ஓகேவா? இறைவனை கை தொழுதேன். கை அப்படின்னா என்னதுப்பா? ஒரு உறுப்பு. அப்ப இது சினைப்பெயர். அடுத்து புகழ் பூத்த மதுரைக்குச் சென்றேன். எங்கேப்பா போறாங்க? மதுரைக்கு. அப்ப மதுரைங்கிறது என்னப்பா? ஒரு இடம். அப்ப இடப்பெயர். சரியா? புத்தகம் வாங்கி வந்தேன். புத்தகம் அப்படிங்கிறது ஒரு பொருளாப்பா. அப்ப அது வந்து ஒரு பொருட்பெயர். ஓகேவா? கற்றலை தொடருவோம் இனி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தொடருவோம் அப்படிங்கிறது ஒரு வேலையாப்பா. ஸோ அப்ப அது வந்து தொழிற்பெயர். அடுத்து நன்மைகள் பெருகும் நனி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நன்மைகள் அப்படிங்கிறது என்ன? ஒரு தன்மை. அது வந்து ஒரு பண்பு. அப்ப அது வந்து பண்பு பெயர். ஓகேவா? ஸோ இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்துக. இந்த கதை இப்படிதான்ப்பா கேட்பாங்க. ஸோ, இப்ப நம்ம அந்த கதை படிச்சோம் பார்த்தீங்களா? அந்த கதைய வந்து நீங்க கூட நெனச்சிருக்கலாம். இது எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் வாசிக்கணும் அப்படின்னு. ஸோ, இத எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. அந்த கதைய வந்து ஆர்டரா அடுக்குங்கன்னு கேட்டிருக்காங்க. சிறை கோட்டத்தை அரைக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினாள். மணிமேகலை மணிபல்லவ தீவிற்கு சென்றாள். சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். அமுத சுரபியை பெற்றாள். ஆதிரேயிடம் சென்று முதல் உணவை பெற்றாள். அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ, இதுல வந்து எது ஃபர்ஸ்ட் நடந்த சம்பவம், எது லாஸ்ட்டா நடந்த சம்பவம்னு நம்ம வந்து வரிசைப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் வந்து மணிமேகலை மணிபல்லவ தீவிற்கு சென்றாள்ங்கிறது ஒண்ணுப்பா. அடுத்து சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். அமுத சுரபியை பெற்றாள். அதெல்லாம் கிடையாது. ஆமா. அடுத்து வந்து அமுத சுரபியை பெற்றாள். அதுக்கப்புறம் ஆதிரேயிடம் சென்று முதல் உணவை பெற்றாள். அதுக்கப்புறம் சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். அதுக்கப்புறம் மன்னர்கிட்ட சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினாள். ஓகேவா? ஸோ அப்போ மொத்தம் 5. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஒலி வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. சரியா? இந்த அறம்னா என்ன? இந்த அறம்னா என்ன? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த அறம்ங்கிறது வந்து ரம்பம், இந்த அறுக்கிறது, ஸோ இந்த மாரி விஷயங்கள வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ வந்து இத வந்து ரம்பம் அப்படிங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. இல்ல அறுக்கிறது அந்த மாரி போட்டு வச்சுக்கோங்க. இந்த அறம் அப்படிங்கிறது வந்து அறவழியில வந்து செல்றது. சரியா? நன்மை செய்றது, அறவழி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தெரியுமா? அந்த அறம். சரியா? இந்த மனத்த பொறுத்தவரைக்கும் உள்ளம். சரியா? இந்த மனம் அப்படிங்கிறது வந்து வாசனை. அந்த அந்த ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது. ஓகேவா? இரு பொருள் தரும் ஒரு சொல். சரியா? இப்ப ஆறு அப்படின்னா நதின்னு சொல்லலாம், எண்ணுன்னு சொல்லலாம். சரியா? எண்ணுன்னா இந்த ஆறையும் சொல்லலாம், இந்த ஆறையும் வந்து சொல்லலாம். ஓடக்கூடிய ஆறையும் வந்து சொல்லலாம். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப இதே மாரி நம்மள இங்க வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த திங்களுக்கு வந்து என்னப்பா சொல்லலாம்? திங்கள்னா வந்து ஒண்ணு வந்து கிழமைன்னு சொல்லலாமா? கிழமை. சரியா? இன்னொன்னு வந்து நிலவு அப்படின்னு ஒண்ணு சொல்லலாமா? நம்ம படிச்சிருக்கோம். திங்களை போற்றுதும், திங்களை போற்றுதும் அப்படின்னு வந்து படிச்சிருக்கோம். இன்னொன்னு திங்கள்னா மாதம்னு சொல்லுவாங்கப்பா. சரியா? இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திங்கள்னா மாதம்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ ஓடு. ஓடுனா என்ன? ஓடுதல். ரன்னிங். ரன்னிங் போறதுப்பா. ஓடுதல். இன்னொரு ஓடு என்னது? வீட்டு ஓடு. வீட்டு ஓடு, ஆம ஓடு, நண்டு ஓடு. ஸோ இந்த மாரி மேல மேல உள்ள பொருள் அப்படின்னுங்கிறத நான் வச்சுக்கோங்க. அடுத்து நகை வந்து 2ஆ பிரியுமாப்பா. நகைனா ஒண்ணு என்னது? அணிகலன். இன்னொன்னு வந்து நகைச்சுவை. நகைச்சுவை அப்படின்னு சொல்லலாம். சரியா? புன்னகை அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா புன்னகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது
ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஏரியாப்பா. அதாவது மொழித்திறன் பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க இந்த வாட்டி படிக்கணும். ஏன்னா சிலபஸ் வந்து அப்படி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில பாருங்க மேட்ச் மாதிரி சரியா? மாலையில் விளையாடுவோம். சாயங்காலம் தான் விளையாடுவோம். சரியா? அடுத்து பிறருக்கு உதவி புரிவோம். அடுத்து பெரியோரை வணங்குவோம். ஓகேவா? நூல் பல கற்போம். உடற்பயிற்சி செய்வோம். அடுத்து அதிகாலையில் எழுவோம். சரியா? ஸோ இதான்ப்பா. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. அறக்கட்டளை அப்படின்னா ட்ரஸ்ட்டுப்பா. தன்னார்வலர்னா வாலண்டியர். இளம் செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னா ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னு சொல்லலாம். இளம் செஞ்சிலுவை சங்கம். சாரண சாரணியர் அப்படின்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சமூக சேவகர் அப்படின்னா சோசியல் ஒர்க்கர். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான். சரியா? இது இது வாலண்டியரு இந்த ட்ரஸ்ட்லாம் ஈஸி. இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்டடா உள்ளது தான் வந்து கேட்பாங்க. அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ அடுத்தது திருக்குறள் இருக்கும். திருக்குறள் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். திருக்குறள் வந்து நம்ம தனித்தனியா மொத்தமா பார்த்துட்டு, ஸோ புக் பேக்குமே வந்து உங்களுக்கு தனியா எடுத்து குடுத்துர்றேன். ஸோ அதே மாரி திருக்குறள்ல இப்ப அந்த பேசிக்கான விஷயங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம். திருக்குறள பத்தின ஒரு பொதுவான டாபிக் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான வீடியோவும் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்துரும். சரியா? திருக்குறள்னா என்ன? திருக்குறளுடைய சிறப்புகள் என்ன? திருக்குறளுக்கான சிறப்பு பெயர்கள் என்ன? திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன? இந்த திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் வந்து யார் யாரு? அதுக்கப்புறம் இந்த திருக்குறள பத்தின சிறப்பு கூற்றுகள் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க? எப்படி எப்படி கேள்விகள் வரும்? இந்த திருக்குறள பத்தின கேள்விகள் எக்ஸாம்க்கு எப்படி எப்படி வரும்? இப்படிங்கிற மாரி ஒரு பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான கிளாஸஸும் வந்து இன்னைக்கு குடுத்துருவோம். சரியா? ஸோ இவ்வளோதான்ப்பா. இந்த இயல பொறுத்தவரைக்கும் இவ்வளோதான். ஜஸ்ட் நீங்க இந்த வீடியோ பார்த்தாலே போதும் உங்களுக்கு. அதுக்கு மேல வந்து நீங்க புக் எடுத்து பார்க்கணுங்கிறது கூட அவ்வளவா நீட் இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு டீட்டெயிலா தான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு எது புரியல, உங்களுக்கு என்ன இன்னும் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் கீழ கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சரியா? ஸோ ஓகே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க போய் படிக்க ஆரம்பிங்க. நான் வந்து உங்கள நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூ.